இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டிரைவர் காரை நிறுத்து. ஏன் எதுக்கு? நிறுத்து. மம்மி அத்தை. சிச்சி, அவளை போய் அத்தைங்கிற? உன் பொண்ண ககனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு வாக்கு கொடுத்திருக்கமா, மறந்துட்டியா என்ன? கரெக்டா மருதாணியல. மம்மி, கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு போல இருக்கு. நம்ம அத்தைய அவங்க வீட்ல டிராப் பண்ணிடலாம் மம்மி. வாட்? சிச்சி, அவளை போய் நம்ம டிராப் பண்றதா? நீ வேணா ஒண்ணு பண்றியா? ககனை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி மரியாதையா அவங்களை ட்ரீட் பண்ணனும்னா நீ வேணா பர்சனலா அதை பண்ணிக்கோ, என்ன விட்டுடுமா? நீ போ. நோ! கல்யாணம் ஆக வேண்டிய இதயம் இங்க ஒண்ணு இருக்குமா? நீ இப்படி கத்துனா கல்யாணத்துக்கு முன்னாடியே அது நின்னு போயிடும். எதுக்கு இப்படி கத்துற? எங்க அத்தைய அவங்க வீட்ல நம்ம டிராப் பண்ணி தான் ஆகணும். முடியாதுன்னு சொன்னா நான் டிராப் பண்ணிட்டு வரேன், நீங்க ரெண்டு பேரும் நடந்து போங்க. அப்பா, எப்பேற்பட்ட இளவரசியே பெத்து எடுத்திருக்கமா நீ. தாய உதைச்சிட்டு மாமியார தலை மேல தூக்கி வைக்கிறதுனா இதுதான். நீ சும்மா இருச்சிதி. இப்ப என்னடி, அவளை டிராப் பண்ணி தான் ஆகணுமா? பண்ணி தான் ஆகணும். ஆமா, மரியாதை இல்லாம பேசுறீங்க. அண்ணின்னு கூப்பிடுங்க. அண்ணி என்னம்மா அண்ணி மேடம்னு கூப்பிட சொல்லுமா. கரெக்ட், அண்ணி மேடம் தான் கூப்பிடணும். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க மம்மி? அத்தைய போய் கூட்டிட்டு வாங்க, போங்க. நான் இவ்வளோ வாங்க அத்தை. இனி பேசி பிரயோஜனம் இல்லம்மா. வலுக்கட்டாயமா நாம நல்லவங்கன்னு ப்ரூவ் பண்ணியே ஆகணும். கமான். நீ தள்ளு அப்புறவா. அட வாமா, வான்னு சொன்னா கேட்க மாட்டீங்க. வா வாங்க அப்புறவா. வேண்டாம் நான் வரல. நான் இது பண்ணுங்க. வாங்க சொல்றேன். பயப்படாதீங்க. வாங்க. ஐயோ, நல்லது சொன்னா கேட்க மாட்டீங்களா? என்ன விட்டுருங்க, நான் வர மாட்டேன். வா. ஐயோ, உள்ள போங்க அத்தை. போ கார்ல போய் உட்கார். போ. எங்க போற? உட்காரு. எதுக்கு என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? விட்டுருங்க, நான் இறங்கிக்கிறேன். உட்காரு. டிரைவர், கார் எடுங்க. அப்புறம் ப்ளீஸ் என்ன விட்டுரு. நான் சித்தி. இத்தனை போன் பண்ணிய பூமி போன் எடுக்கலையே, எங்க இருக்கா? மாமா! அடி பூமி, ஜாக்கிரதை, பாத்து வாமா. மாமா, நான் சாதிச்சிட்டேன். என்னம்மா இவ்வளவு சந்தோஷமா இருக்க? நான் உனக்கு போன் பண்ணிட்டு இருக்க, எடுக்க மாட்டேங்கிற. நான் எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டேன் தெரியுமா உனக்கு? சாரி மாமா, அது வந்து அவர்கிட்ட எனக்கு வேலை கிடைச்சிருச்சுங்கிற சந்தோஷத்துல அடிக்கடி போன் ரிங் ஆயிட்டே இருந்தப்போ சைலண்ட் மோட்ல போட்டேன். அதான் ரிப்ளை பண்ண முடியல மாமா. பூமி, அவர்கிட்டனா என் பையன் கிட்டயா? அவனுக்கு ஏமாத்தினாலே பிடிக்காதே. எனக்கு கூட கால் பண்ணி செத்து போன திட்டினா, அப்படிப்பட்டவ உனக்கு வேலை கொடுத்தானா? கொடுத்துட்டாரு மாமா. இது பாருங்க, அப்பாயின்மெண்ட் லெட்டர். நம்பவே முடியல பூமி. எப்படி? மேஜிக் தான், பூமியோட மேஜிக் மாமா. அவ கேட்டா அந்த சரச்சந்திரா இந்த மாதிரி 100 கொடுப்பாரு. நீங்க குடுக்கிற அந்த சம்பளத்தை விட 100 மடங்கு அதிகமா கொடுப்பாரு. உங்க உயிரை காப்பாத்த அவளோட உயிரை பணைய வச்சதுக்கு அவளுக்கு இதெல்லாம் நல்ல தேவைதான். ஆமா, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? சரி, சரியா போச்சு. இந்த வீட்லயே இருக்கிறன்னா ஏதோ ஓ வீட்டுக்கு விருந்தாளியா வந்த மாதிரி கேக்குறியே கொலுசு. காலையில இருந்து இப்ப வரைக்கும் உன்னை 100 வாட்டி தேடிட்டேன். உனக்கு 100 வாட்டி போனும் பண்ணிட்டேன். உன்னை எங்கேயும் காணும், போனையும் எடுக்கிறது இல்ல. ஆமா, திடீர்னு எங்க போயிட்ட?
அது வந்து ஃபோன் சைலண்ட்ல இருந்தது, நான் பார்க்கவே இல்லை செரி. சரி, நீ எங்க இருந்த? ஆ, டான்ஸ் கிளாஸ்ல. டான்ஸ் கிளாஸ்லயா? அதான்டா டான்ஸ் ஸ்கூல்லயே பூமிக்கு டீச்சரா வேலை கிடைச்சிருக்கு. அத பத்தி என்கிட்ட சொல்லிதான் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தா. நான் உன் சந்தோஷம் தெரியுதுன்னு சொன்னேன். ஏண்டா இப்போ உன் கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சா? பிகினிங்ல கேட்ட கேள்விக்கு இப்ப எண்ட்ல ஆன்சர் பண்றீங்களா? இதெல்லாம் டூ மச் பா. அம்மா, கையில என்ன பேப்பர் அது? அப்பாயின்மெண்ட் லெட்டர். அப்பாயின்மெண்ட் லெட்டரா? டான்ஸ் கிளாஸ் டீச்சருக்குலாம் அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுப்பாங்களா? எங்க அது கொடு. குடு கொலுசு, குடு. அப்பா என்னடா பண்ண போற? நீ அந்த டான்ஸ் ஸ்கூல்ல டீச்சரா போறியா? ஐயோ, சொல்றா, அதெல்லாம் சொல்லு. இல்லப்பா. கேக்குறல, சொல்றா. ஆமா செரி. நான் வந்து நீங்க எதுக்காக ஃபோன் பண்ணீங்க? எதுக்கு என்ன தேடிட்டு இருந்தீங்க? முதல்ல அத சொல்லுங்க. ஐயோ ஆமால, உங்களை இன்ட்ரோகேஷன் பண்ணிக்கிட்டு நான் போட்ட பிளான பத்தியே நான் மறந்துட்டேன். என்ன பிளான்? சர்ப்ரைஸ் பா. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். இப்போ நீங்க என் கூட வாங்க. எங்க வரணும்? மாமா கிட்டதான். எதுக்கு? சர்ப்ரைஸ்னு சொன்னல, வாங்க வாங்க. இவனும் என் பையன் தானே, வா. அத்தை, நம்ம வீடு வந்துருச்சு. இறங்குமா, இறங்கு. வா வா வா. பாத்தியாமா, வன்முறையா உனக்கு லிஃப்ட் கொடுத்து என் பொண்ணு அபூர்வா நல்லவளா மாறிட்டான்னு எப்படி வெளிப்படுத்துறேன் பாத்தியா? இப்பவாவது நம்புறியா என் பொண்ணு இப்ப மாறிட்டான்னு? நான் நம்பிட்டேங்க. லிஃப்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எப்பா, மண்டையில அடிபட்டதுல இருந்து அறிவாற்றல் பயங்கரமா ஏறிடுச்சு. சித்தி நீ கொஞ்சம் சும்மா இரு. கடுப்பாகதம்மா. உனக்கு விருப்பம் இல்லனாலும் அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு வாக்கு கொடுத்திருக்கல்ல. சந்தேகம் வந்துருச்சுன்னா திரும்ப செத்துடுவேன்னு சொல்றா உன் பொண்ணு. அத்தை,